குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல். ரிலேஷன்றது வாயில வரல, உனக்கு எதுக்குடா இங்கிலீஷு? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவில் ஒரு முக்கியமான மாலில் இருக்கோம். இதோட பேர் வந்து ஸ்ப்ளெண்டிட் மால். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா வந்து கிர்னி பழம். எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதோட ரேட்டு கூட பாருங்கள், நம்ம ஊர் காசுக்கு ஒரு 60 ரூபா வருது ஒரு கிலோ. இது வந்து பலாப்பழம்லாம் கிடையாது, துருவன் பழம்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்குங்க. முள் குத்துது, முடியல. அடுத்து இது பார்த்தோம்னா நம்ம ஊர் எக்கு மாதிரி தான், ஆனால் பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்குது. நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கிடையாது, இது சும்மா நார்மலான நம்ம ஊரில் உள்ள அதே சேம் முட்டை தான். இதோட ரேட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30 ரூபா வருது. கோழிலாம் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து டேரெக்டாக போகிறோம். எங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. என்ன வச்சுருக்காங்க, சோளம் 2 வெரைட்டியில் வச்சுருக்காங்க. ஒன்று எல்லோ கலரில் இருக்குது, ஒன்று பிளாக் கலரில் இருக்குது. 12 ஆரம்பி போட்டிருக்கு பாருங்கள். என்ன வெரைட்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே எங்கே போவோம், இதில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது பாருங்கள். வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பூவை வந்து காய வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு வெரைட்டியில் இருக்குது, இது ஒரு வெரைட்டியில் இருக்குது. இதோட பேர் கூட எனக்கு சரியாக தெரில, அந்தளவு வச்சுருக்காங்க வெரைட்டியாக பூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எப்படிலாம் ரொம்ப காஞ்சிருக்கு, அந்தளவு வச்சு இது பவுட்ரு ஆக்குறாங்களா என்னன்னு தெரில. இதை பற்றி நம்ம அடுத்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் தெரியுமா, மல்லிகைப்பூ எப்படி இருக்குது பாருங்கள். இது எனக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு கத்திரிக்காய் வாங்கினா போதும் போலையே. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 20 ரூபா தான் வருது, வாங்கிடலாமா. இது என்ன அது, அடுத்து பேர் கூட மறந்து போயிட்டுங்க, முள்ளங்கி. ஏன்னா நம்ம ஊரில் குட்டி குட்டியாக பார்த்து மறந்துடுது. இது எல்லாம் கேரட்டு, இதெல்லாம் பார்த்ததே தெரியுது. எல்லாமே ஓகே தான், ஓரளவு நம்ம ஊரோட எல்லாமே ரேட்லாம் கரெக்டாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்ல போனால். அடுத்து பாருங்கள், இது வந்து என்ன பழம்னு தெரில எனக்குமே. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இது தெரியும், இது பாவக்காய், அடிக்கடி எங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது தான். இது வெள்ளரிக்காய், இதுவும் தெரியும். பாருங்க, அடுத்து மட்டன். இது வந்து என்னது, பீஃப்னு நினைக்கிறேன். இதுவுமே பீஃபு தான் நினைக்கிறேன், ஏன்னா கறியெல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்லங்க. எப்படி கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா, நீங்களே சொல்லுங்கள். ஒன்றுமே எனக்கே புரியல, நேரில் பார்க்குற எனக்கே புரியல. அடுத்து பாருங்கள், ப்ரான். இது நமக்கு தெரியும், இறால். உள்ளே கையே வைக்க முடியல, அந்த அளவு கூலிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எடுத்து எப்படி சாப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. வாங்க, இது என்னது, இதுவும் என்னான்னு தெரில எனக்கு. தெரிலன்னு ஒத்துக்கிறது தானே, தப்பு இல்லைல்ல. அடுத்து உங்கள்கிட்ட என்ன காட்டுறதுன்னு எனக்கே தெரியலையா. வாங்க போவோம் நேரம். இது என்ன வச்சுருக்காரு அக்கா, என்னக்கா வச்சுருக்காங்க. ஓ, சிக்கனு, இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. இது லெக் பீஸு, ஓகே. இதை பாருங்க, நம்ம ஊர்லலாம் தூக்கி விட்டுறிகிற காலை இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ப்ரோட்டீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். நமக்கு தான் இதை பற்றி தெரியல. இதை பாருங்கள், சிக்கன் லெக் பீஸு, செஸ்ட்டு பீஸ் இருக்குது. இதை பாருங்கள், இதுவும் செஸ்ட்டு பீஸ் தான். லெக் பீஸும் இருக்குது, இது லெக் பீஸு. அதை அப்படியே செப்பரேட்டாக எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே கிலோ போட்டோன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக கால், நம்ம ஊரில் விட்டுறிகிற காலை இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதை பற்றி என்னென்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா நானே இன்றைக்கி தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்ன பண்ணுற கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவியல் உனக்கு கேட்டு பூட்டி இருந்தா போட்ட பிரிச்சு குதிப்போம், இரும்பு பெட்டியை பார்த்தா நாங்க ஏடிஎம்மா நினைப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, வித்தியாசமாக ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்படியே ரெடிமேடாக இருக்குது, அப்படியே எடுத்து சமைக்கலாம். ஆனால் நம்ம ஊருக்கு செட் ஆகுதுன்னு தெரில, இங்கே செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க, இதை பாருங்கள். இது என்ன, இது ஒரு விதமான இதாக இருக்குது, அது பேர் என்னன்னு தெரில, அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள், நண்டு. இது எப்படியுமே எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வாங்க, இதை பார்த்தீங்களா, கையே வைக்க முடியல, அந்த அளவு கூலிங்காக இருக்குது. இதை பாருங்கள், இது வந்து இறால் தான் நினைக்கிறேன், இறால் தான். ஏன்னா நல்லா குட்டி குட்டியாக பார்த்து வளர்க்கும்ல, இப்போ தானே பெருசாக பார்க்குறேன். உயிரோடு இருந்து இப்போ தான் பார்க்குறேன் இறால்லாம். நீங்கள் பார்த்துறீங்களா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், அது எப்படி காலை போட்டு ஆட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். நண்டு எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான நண்டாக இருக்குது. ரேட்லாம் ஓகே தாங்க, 400 ரூபா வருது, ஓகே தானே. இதே தானே நம்ம ஊர்லேயும் வாங்குகிறோம். அடுத்து பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே வாங்க, அதே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆமாம். இதெல்லாம் நம்ம ஊரில் சமைக்கிறாங்கன்னு தெரில, இங்கே சமைக்கிறாங்க. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அம்மா தூக்கவே முடியல.
அடுத்து பாருங்கள், நம்ம இதுதான் சைனாவிலேயே விலை ரொம்ப காஸ்ட்லியாக உள்ளது தவக்கலை. இதையுமே சமைச்சு சாப்பிட்றோம். இதை அப்படியே போயிருப்போமா? நெக்ஸ்ட்டு வாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்த்தாலே தெரியுது. ஓகேவா? இது வந்து உயிரோடு இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வாங்க, அப்படியே வாங்க. இதை பாருங்கள், சிற்பி. இதை சமைக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க எப்படின்னு தெரியல. என்ன பாருங்கள், ஒரு வித்தியாசமாக வெரைட்டியாக இருக்குது. இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே முடியல. அடுத்து வாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நார்மலாக நம்ம ஊர்லேயே இருக்குது தான். என்னை பொறுத்தளவு நான் உயிரோடு பார்த்ததில்ல, இப்போ தான் உயிரோடு பார்க்குறேன். இந்த மீடியம் சைஸ்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு மீன். இதை நம்ம ஊரில் நார்மலாக இருக்கிறது தான். இதெல்லாம் ஐஸில் இருக்குது, அந்தளவு பார்க்க வேணாம். அடுத்து வாங்க, ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். அப்பா, தவக்கலை வித்தியாசமான கலரில் இருக்குது. இது எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் சமைச்சு சாப்பிட்டீங்களா ஆல்ரெடின்னு? தெரியல எனக்கும். அடுத்து பாருங்கள், பாம்பு. இது ஒரு ஃபிஷ்ஷு, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது அப்படியே எல்லாமே உயிரோடு தான் வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது ஒரு விதமான ஃபிஷ்ஷு. அங்கே பாருங்கள், பாம்பை பாருங்கள் எப்படி போகுது. இதெல்லாம் பார்க்கும்போதே உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க, என்ன பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும்ல கண்டிப்பாக. அடுத்து பரணியில் பிறந்த வண்டா, தரணிய பொழப்ப வண்டா, நல்ல தண்ணி தீவுக்குள்ள கெட்ட தண்ணி அடிப்ப வண்டா. வாரம் வரம் வரல, இவன் வாரம் வரம் வரல. வெட்டரு வாய பேர சொன்னா பேசுமே, விச்சரு வாய ஊர சொன்னா வீசுமே. வாரம் வரம் வரல, இவன் வாரம் வரம் வரல. கட்டப்பம்ம ஊர் எனக்கு, கெட்டவன்னு பேர் எனக்கு. எட்ட பண எவனும் வந்தா எட்டி எட்டி மீதி இருக்கு. வாரம் வரம் வரல, இவன் வாரம் வரம் வரல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.